கேள்வியும் கேட்டறேன். நீங்க 2 பேருமே மேடையில இருக்கீங்க. மக்கள் எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ண ஒரு திரைப்படம் திரையரங்குகள்ல அப்படி பட்டாசோட பயங்கர உற்சாகமாக பார்த்தது மங்காத்தா திரைப்படம். அது திருப்பி ஒரு சீக்வல் வருமா அப்படின்னு அவ்வளோ ஆசைப்படுறாங்க. சோ மங்காத்தா 2க்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? ஆஸ் a ஃபேன் கேர்ளாக மக்களின் சார்பாக கேட்கிறேன். இல்ல தெரியும், நிஜமா தெரியல, ப்ராமிஸா தெரியல. பட் ஆனால் வந்து எல்லார் மாதிரி எனக்கும் ஆசை இருக்கு, இல்லை அவருக்கும் ஆசை இருக்கு, எல்லாருக்குமே ஆசை இருக்கு. சுரேஷ் சந்திரா சாருக்கு ஆசை இருக்கு, எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு லவ் அந்த படத்து மேல எல்லாருக்குமே இருக்கு. அதோட சீக்வல் பண்ணலாமா இல்லை வேற பண்ணலாமா அப்படிங்கிறது இன்னும் நிஜமா தெரியல. ஏன்னா ஆதிக் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாரு, நான் எந்த படமும் இல்லை, எனக்கு வந்து எந்த படமும் ஓடாத டைம்ல வந்து என்னை கூப்பிட்டு வந்து ஒரு படம் பண்ண சொல்லி, நானும் வந்து சென்னை 28, சரோஜா, கோவா 3 படம் வெறும் பசங்களை வச்சு தான் பண்ணியிருந்தேன். என்னை கூப்பிட்டும் சான்ஸ் கொடுத்தது தலை தான், சாரி ஏகே தான். என்னை நம்பின முதல் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார் தலை ஏகே அவர்கள் மட்டும்தான். வந்து என்னை முதல்ல நம்பின ஒரு ஹீரோ அவர் தான். அதே மாதிரி தான் அவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவார்லாம் தெரியாது, அதான் கரெக்டாக சொன்னார். இப்போ ஆதிக்கும் சொன்னார், அது ரொம்ப ரொம்ப ஜாலியாக. ஆனால் ஆக்சுவலி வந்து எனக்கு சென்னை 28 முடிஞ்சதுலேருந்தே அவர் வந்து 2-3 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட என்னை அனுப்புனாங்க. பட் ஆனால் வந்து அது ஏதோ காரணத்தினால அது நடக்கலை. பட் ஆனால் இப்போ எல்லாரும் மாதிரி ஐ எம் வெயிட்டிங்.